கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஏற்கனவே 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரூரில் சனிக்கிழமை இரவு தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற நிலையில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்தில் விசாரணைக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கியுள்ளனர். குறிப்பாக விசாரணை அதிகாரியாக கரூர் நகர டிஎஸ்பி செல்வராஜ் நியமிக்கப்பட்டு விசாரணையானது துவங்கப்பட்டுள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்ட 4 தாவேக நிர்வாகிகள் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முதல் குற்றவாளியாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், 2வது குற்றவாளியாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், 3வது குற்றவாளியாக தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர்கள் மீது கொலையாத மரணம் விளைவிக்கும் செயல் செய்தல், பிறர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தல், அரசு அதிகாரியின் உத்தரவை மதிக்காமல் இருத்தல், பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்தல் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி செல்வராஜ் தலைமையிலான போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியதாக அடையாளம் தெரியாத தாவேக தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கௌதம் என்பவர் அளித்த புகாரின் பேரில் கரூர் நகர போலீசார் தாக்குதல் நடத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து வீடியோ காட்சி பதிவுகள் மூலமாக விசாரணையை தொடங்கியுள்ளனர்.